ராவணனது தேரிலே பூட்டப்பட்ட குதிரைகள் பலவேறு வகையான தன்மையிலிருந்து தோன்றின. பல குதிரைகள் பார்க்கடலில் இருந்து வந்தன. பல குதிரைகள் சூரியனது தேரிலே பூட்டப்பட்ட அந்த குதிரைகளினது வழி தோன்றல்களாயிருந்தன. சில குதிரைகள் ஊழி முடிகின்ற பொழுது வடவை கனலை தரத்தக்க குதிரைகளினது மரபிலே தோன்றின. மேலும் பல குதிரைகள் காற்று கடவுளாகிய வாயு என்கின்றவனினுடைய வழிமுறையிலே தோன்றிய ஆயிரக்கணக்கான குதிரைகளால் பூட்டப்பெற்ற தேராக ராவணனது தேர் இருந்தது. அந்த தேர்ல அந்த குதிரைகளினுடைய தன்மை என்னன்னு சொன்னார். எப்படின்னா, பாரில் செல்வது, விசும்பிடை படர்வது, பரந்த நீரில் செல்வது, நெருப்பினும் செல்வது, நிமிர்ந்த போரில் செல்வது, பொன் நெடு முகட்டிடை விரிஞன் ஊரில் செல்வது, எவ்வுலகத்தும் செல்வது ஓர் இமைப்பின். ரொம்ப அழகான இடம். ஒரு இமைப்பின் கண் ஒடிக்கிற நேரத்துல, கண்மூடி கண் திறக்கக்கூடிய அந்த இமை பொழுதுல இந்த தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் எவ்வளவு விரைவாக செல்லுமா, பாரில் செல்வது, நிலத்தினுடைய மேற்பரப்புல அவ்வளவு வேகமாக செல்லும். விசும்பிடை படர்வது, வானிலே பாய்ந்து வான வெளியையும் கடக்க வல்லது. பரந்த நீரில் செல்வது, கடலினது நீர்ப்பரப்பிலும் செல்லுவதற்கு உண்டான ஆற்றல் பெற்றவை. நெருப்பினும் செல்வது, எரியக்கூடிய நெருப்பிடையும் இந்த குதிரைகள் எந்த விதமான இடையூறுக்கு உட்படாமல் அதன் ஊடாக நீந்தி செல்லும் ஆற்றல் உடையன. நிமிர்ந்த போரில் செல்வது, தன்னிகரன்றி போர்க்களத்துல செல்லும் தன்மை உடையது. என்ன, போர்க்களத்துல குதிரைகள் அதனது எஜமானனினது மனக்குறிப்பறிந்து செல்லும். அதனால எவ்வளவு பெரும் போர் நடந்தாலும் அந்த போரிலே மிக இயல்பாக தனது எஜமானனுக்கு உட்பட்ட அளவிலே செயல்படுவது. பொன்னெடு முகட்டிடை விரிஞ்சன் ஊரில் செல்வது, அதாவது பொன்னால் அமைந்த வானில் பிரம்மனது உலகமாகிய சத்தியலோகம் அதனுக்கும் செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தன. எவ்வுலகத்தும் செல்வது, 17-14 உலகத்தினையும் ஒரு நொடியில் கடக்க வல்லது. அத்தகு ஆற்றல் வாய்ந்த குதிரைகள் ஆயிரக்கணக்கானவைகளை இவனது தேரிலே பூட்டப்பட்டிருந்தன. என் திசை பெருங்களிற்றிடை மணியன இசைக்கும் கண்டை 1000 கோடியின் தொகையது, கதிரோன் மண்டிலங்களை மேருவில் குவித்தன பயங்கும் அண்டம் விற்கும் நன் காசியினம் குயிற்றியது அடங்க. ஒப்பனை பாருங்க குதிரைகளுக்கு. என் திசை பெருங்களிற்றிடை, உலகினது 8 திக்குகளிலும் காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய யானைகள். 8 திசைகளிலும் 8 யானைகளால் இந்த உலகம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு புராண நம்பிக்கை. அப்படிப்பட்ட 8 யானைகளினது கழுத்துல கட்டப்பட்டுள்ள மணியன இசைக்கும் மணிகளினது ஒலி போலே கண்டை 1000 கோடியின் தொகையது. கண்டை எனும் வாட்சியம் 1000 கோடி தொகையை உடையது. கண்டை என்பது போர்க்களத்துல கையாளப்படக்கூடிய ஒரு கருவி. அதனது ஒலி, அந்த வாத்தியத்தின் ஒலி 8 திக்குகளிலும் உள்ள யானைகளினது கழுத்திலே கட்டப்பட்ட மணியினது ஒலியை போல் 1000 கண்டைகளினது ஒலி உண்டாயிற்றாம். கதிரோன் மண்டிலங்களை, சூரியன் இருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலங்கள் மேருவில் குவித்தன, மேருமலையில் குவிந்தது போல. ஏனென்றால் சூரியன் என்று சொல்லக்கூடியவன் 12 புராண மரபு. 12 சூரிய மண்டலங்களில் உண்டான சூரியங்கள் ஒன்று சேர்ந்து மேருமலையில வந்து நின்றால் எப்படி இருக்குமோ அது போல விளங்கும் அண்டத்தை விற்கும்
நன்காயினும் விலையாக கொள்ளும் உயர்ந்த ரத்தினங்களினது கூட்டம். நன்காசு இனம், காசுன்னா ரத்தினம், அடங்க குயிற்றியது முழுவதுமாக இழைக்க பெற்றது. அந்த குதிரையினுடைய கழுத்துல கட்டப்பட்ட மணி, அதனது ஒலி, அந்த மணியிலே பதிக்க பெற்ற வைரம், அவைகளினது பிரகாசம் இவ்வாறு அமைந்தது. முனைவர் வானவர் முதலினர் அண்டத்து முதல்வர் எனைவர் ஈந்தவும் இகலினில் இட்டவும் இயம்பா வினையின் வெய்யன படைக்கலம் வேலை என்று இசைக்கும் சுனையின் நுண்மணல் தொகையென சுமந்து தொக்க. முனைவர் வானவர் முதலினர், முனைவர்னா முனிவர்கள், வானவர் தேவர்கள் முதலானவர்கள், அண்டத்து முதல்வர் உலகில் முதன்மை நிலை பெற்றவரும், எனைவர் ஈந்தவர் எப்படிப்பட்டவரும், கொடுத்திட்டனவும் இகலினில் இட்டவும் போரிலே தோற்று கொடுத்ததும், இயம்பா வினையின் சொல்ல முடியாத கொடிய போர் செயல்களில் வெய்யன படைக்கலம் கொடியனவாம் படைக்கருவிகள் வேலை என்று இசைக்கும் வேலை என்று கூறப்பெறும் சுனையின் நுண்மணல் தொகையென நீர் சுனையில் உள்ள மணலில் உள்ள தொகையை காட்டிலும் மிகுதியாக தொக்க சுமந்தது திரண்டவற்றை அந்த தேரானது சுமந்து நின்றது. எத்தகைய ஆயுதங்கள்னு பாருங்க. தவம் செய்து முனிவர்களின் வாயிலாக பெற்றது, தேவர்களை நோக்கி தவம் செய்து அவர்களால் கொடுக்கப்பட்ட படைக்கலங்கள், அதுபோல் இந்த அண்டங்களிலே இருக்கக்கூடிய பல்வேறு கோள்களிலே முதன்மையானவர்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களால் கொடுக்கப்பட்ட படைக்கலங்கள், இவன் போர் செய்து பகைவர்களிடம் இருந்து வெற்றியின் காணிக்கையாய் பெற்ற படைக்கலங்கள், இப்படிப்பட்டதாகிய பல வகையான படைக்கலங்கள் எது போல மணலினது துகள்களை காட்டிலும் அதிகமான அளவிலே கடல் போலே அத்தகைய படைக்கலன்களை எல்லாம் இவன் ஏறி வந்த தேரானது தாங்கி நின்றது. இப்ப எவ்வளவு படைக்கலங்கள் இருக்குன்னு பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட எதிரியையும் மிக இயல்பாக எதிர்த்து போரினை செய்தற்கு உரியனவாகிய பல வேறுபட்ட பல திறப்பட்ட பல ஆற்றல் மிக்க கோடிக்கணக்கான ஆயுதங்கள். அவன் தேரே அவ்வளவு பெரியதால் அவ்வளவு ஆயுதங்கள். கண்ணன் நேமியும் கண்ணுதல் கனிச்சியும் கமலத்து அண்ணல் குண்டிகை கலசமும் அழியினும் அழியா திண்மை சான்றது தேவரும் உணர்வு அரும் செய்கை உண்மையாம் என பெரியது வென்றியின் உரையுள். தேர் எப்படியா? கண்ணன் நேமியும் திருமாலினுடைய சக்கரப்படை அழிந்தாலும் அழிந்து போகலாம். கண்ணுதல் கணிச்சியும் நெற்றியிலே கண்ணை உடைய சிவபெருமானினது மழுப்படையும் கூட யாரேனும் ஒரு எதிரியினால் அழிக்கப்பட்டு விடலாம். கமலத்து அண்ணல் தாமரையில் வாழக்கூடிய பிரம்மனின் குண்டிகை கலசம், அவன் கையில இருக்கக்கூடிய அந்த நீர் பாத்திரமாகிய குண்டிகை கமண்டலம், அதுவும் கூட அழியலாம். அழியனும் அழியா திண்மை சான்றது. இந்த மூன்று தெய்வங்களினுடைய தனித்துவமான இந்த பொருள்களாகிய சுதர்சனம், மழு, கமண்டலம், இவைகள் ஒரு காலத்தில் அழிந்தாலும் அழிந்து போகலாம். ஆனால் எக்காலத்தும் அழியாத வலிமை கொண்டுள்ள தேரா அவனது தேர். தேவரும் வானவர்களும் உணர்வரும் செய்கை உண்மை என பெரியது அறிய முடியாத தன்மை உடைய உண்மையை போல் பெரியது. சத்தியத்தை காட்டிலும் பெரியதா அந்த தேர். வென்றியின் உரையுள் வெற்றியின் உறைவிடமாக இருப்பதா அந்த ராவணனது தேர். எப்படி தெய்வங்களினது படைக்கலங்கள் கூட அழியலாம், ராவணனது தேர் அழியாது. அணைய தேரினை அருச்சனை வரன்முறை ஆற்றி இணையர் என்பது ஓர் கணக்கு இயலா மறையவர் எவர்க்கும் வினையின் நல் நிதி முதலிய அளப்பரும் வெறுக்கை நினையின் நீண்டது ஓர் பெருங்கொடை அருங்கடன் நேர்ந்தான்.
அணைய தேரினை, அப்படிப்பட்ட தேரினை அருச்சனை வரன்முறை ஆற்றி போற்றி துதித்து முறையாக செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்து அந்த தேரை வரவேற்ற. இதெல்லாம் போர்க்கள தர்மம். ஞாபகம் வச்சு, வீரன் தான் ஏறி செல்லக்கூடிய தேர், குதிரை, யானை இவைகளை எல்லாம் அவன் முறையாக வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டால்தான் அவைகளெல்லாம் இவனுக்கு ஏற்றாற் போல குறிப்பறிந்து செயல். ஆகவே தேர்தானே, ஒன்றும் வேண்டாம். இப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில காலையில நம்முடைய ஓட்டுநர் நம்முடைய வாகனத்தை எடுக்கிறார்னா வணங்கிட்டு தான் எடுக்கிறார். அன்றாடம் ஓட்டக்கூடிய வாகனம் தான் அவருக்கு. அந்த டிரைவருக்கு அந்த கார் தினம் காலையில அவர் தான் அதை தொடங்கி மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் ஓட்டி கொண்டு இருக்கிறார். நம்மை பாதுகாப்பாக பல இடங்களுக்கு அழைத்து செல்லுகிறார். அப்படிப்பட்டவர் அனுதினமும் முதல்ல கார்ல ஏறுகின்ற பொழுது அந்த காருக்கு ஒரு வணக்கம் போடுறார். என்ன காரணம்? அப்ப கார் ஒரு அகிருணை தானே. இங்கெல்லாம் பகுத்தறிவெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நாம மேற்கொள்ளக்கூடிய தொழிலுக்கு உரிய துணையாக அது இருக்கிறது. ஆகவே நாம் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முழுமையுமாக எவ்விதமான இடையூறும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணமானவற்றை நாம் வணங்கித்தான் ஆகணும். இது ஒரு அடிப்படையான உணர்வு. அதனால் அந்த தேரை வணங்கி வரவேற்றானும் வரன்முறை ஆற்றி, அந்த தேருக்கு என்ன வணக்கம் செலுத்தணும், அந்த தேர்ல பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு என்ன வணக்கம் செலுத்தணும், அதற்கு உண்டான முறை என்ன, அதற்கு உட்பட்டு வழிபாடினை செய்து, இணையர் என்பது ஒரு கணக்கு இலா, இவ்வளவு பேர் என்ற ஒரு கணக்கு இல்லாத மறையவர் எவர்க்கும் எண்ணி சொல்ல முடியாத வேதியர்கள் அத்துணை பேருக்கும் தானம் பண்ணாங்க. போர்க்களத்துக்கு போறவன் தானம் செய்தல் மரபு. தானம் செய்து மறையவர் எவர்க்கும் வினையின் நல்நிதி முதலிய அளப்பர் அளிக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை அளவிலாமல் அளந்து அறிய முடிதற்கு இல்லாத அளவில் அதிகமா கொடுத்தான். வந்த வேதியர்களும் கணக்கில் அடங்கார், அவர்களுக்கு இவன் கொடுத்த பொருளும் கணக்கில் அடங்காது. கொடுத்து வெறுக்கை செல்வங்களை நினைக்க முடியாதவாறு நீண்டது ஓர் பெரும் கொடை, மிக ஒப்பற்றதும் பெரியதுமாகிய நன்கொடையை அளித்து அருங்கடர் நேர்ந்தான் அரிய கடமையை செய்து முடித்தான். இது ஒரு மரபு. போர்க்களத்திற்கு செல்பவர்கள் தங்களினுடைய வெற்றிக்காக தங்களால் இயன்ற பொருள் உதவியை உரியவர்களுக்கு கொடுத்து பின் போருக்கு போவார்கள். இது ஒரு மரபாகவே வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? போர்க்களத்துல சென்றவர்கள் எத்துணை பேர் மீளுவார்கள்னு தெரியாது. ஆகவே செல்லுகின்ற பொழுதே தங்களை சார்ந்த வேதியர்களுக்கு, அந்தணர்களுக்கு, ஏனைய பிற வறியவர் புலவர்களுக்கெல்லாம் நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து விட்டு செல்லும் மரபு உண்டு. அதை புண்ணியம்னு அவர்கள் கருதி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறை இருக்கு. இப்ப நம்ம ஊர்கள்லயும் உண்டு. அதெல்லாம் நாம பெரிதாக ஆய்வே செய்யறது இல்லை. சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அந்த கட்டத்தினுக்கு நாம் எந்த விதமான இடையூறை பெற்றுவிடக் கூடாது, அதை சுமூகமாக கடக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நேரத்திலும் தானம் கொடுக்கும். அது தவிர்க்க முடியாது. ஒரு குழந்தை பிறக்கிறது, பல தானம் கொடுப்பார். அதாவது நெல்லுல பொன்னை வைத்து கொடுப்பார். ஏனென்றால் இந்த நெல் வயல்ல வளமாக வளருவது போல் இந்த வீட்டில பிறந்த குழந்தை நலத்தோடும் வளத்தோடும் வளரணும்.
ஒவ்வொரு அதே போல அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க கூடிய முதல் நாள் யாரேனும் ஒரு சில மறையவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தானம் செய்து இறைவன் முன்னாடி உணவு அளிப்பார்கள். அப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து வித்யா ஆரம்பம், அதற்கு பலதானம் கொடுப்பார்கள். அதன் பிறகு அந்த குழந்தைக்கு உபநயனம் பலதானம் கொடுப்பார்கள். திருமணம், திருமணத்திற்கு பிறகு உரிய மனையாளை ஏற்றதன் பிறகு இருவருமாக சேர்ந்து பலதானம் கொடுக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும். அதனாலதான் நம்முடைய மரபுல அந்த பலதானம் கொடுக்கிற, அதனாலதான் அந்த இந்துக்கள் வழக்கத்துல ஒரு வழக்கம் உண்டு. யாரேனும் ஒருவர் இறந்தார் என்றால் இறந்தவரினுடைய இறுதி சடங்கு, அந்த இறுதி ஊர்வலம் செல்லுகின்ற பொழுது மலர்களோடு பொறிகளை சேர்த்து அதனோடு காசுகளை சேர்த்து வீதியில இறைப்பார். அது ஒரு விதத்துல தானம். ஆகவே இந்த தானம் கொடுத்தல் என்பது நாம் மேற்கொள்ளுவதற்கு உண்டான ஒரு செயல், அல்லது நாம ஏற்கொள்வதற்கு உண்டான ஒரு வாழ்க்கை தொடக்கம் நல்ல விதமாக குறையில்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக பெரியோர்களினுடைய மகிழ்வும் அவர்களினது வாழ்த்தும் தேவை என்று கருதி உரியன கொடுத்து அவர்கள் வாழ்த்தை பெறுது. அதுபோல இவன் மிக நீண்ட அளவுல தன்னை காண வந்த அளப்பரிய அந்தணர்களுக்கு மறையவர்களுக்கு வேண்டிய பொருளை மிக பெரிய அளவுல கொடுத்து தான் போருக்கு செல்ல தயார் ஆயினான். ஏறினான் தொழுது இந்திரன் முதலிய இமையோர் தேறினார்களும் தியங்கினார் மயங்கினார் திகைத்தார். வேறு நாம் செய்யும் வினையிலை மெய்யின் ஐம்புலனும் ஆறினார்களும் அஞ்சினார் உலகு எல்லாம் அணுங்க. யோசிச்சு பாருங்க, ராவணன் என்கின்ற மாபெரும் வீரன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து அதன் பிறகு தேர்ல ஏறலாம் போர்க்களம் நோக்கி செல்ல, அப்ப காண்பவர்கள் எவ்வளவு அச்சப்படுவார்கள். தொழுது ஏறினான், அந்த தேரினை வலம் வந்து வணங்கி தேர்ல ஏறினான் ராவணன். இந்திரன் முதலிய எமையோர் தேறினார்களும் தியங்கினார். இந்திரன் முதலான தேவர்கள் அறிவு சோர்ந்து மயங்கினார்கள். இனி என்ன ஆகுமோ? மயங்கினார் திகைத்தார், மயக்கமுற்றார்கள் திகைப்படைந்தார். இந்த ராவணன் இவ்வளவு பெரிய படைக்கலன்களோடு இவ்வளவு பெரிய தேருல போருக்கு செல்லுகிறானே, இனி இந்த போர்க்களம் என்னாகுமோ? தேவர்கள் அஞ்சினார்கள். ஏனென்றால் ஏற்கனவே தோற்றவர்கள் அவர்கள் ராவணன் முன்னாடி. வேறு நாம் செய்யும் வினையிலை வேறாக செய்கின்ற செயல் நம்ம இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. யார் பக்கம் போய் நிற்பது? ஒன்னும் பண்ண முடியாது. மெய்யின் ஐம்புலனும் உடலில் உள்ள 5 புலன்களும் ஆறினார்களும் அடங்க பெற்ற முனிவர்களும் உலகியெல்லாம் அணுங்கு அஞ்சினார் உலகங்களெல்லாம் வருந்த பயப்பட்டார்கள். எப்படி? சமநிலையில இருக்கக்கூடிய துறவிகளுக்கு கூட அச்சம் வந்தது. ஐயோ, இனி இந்த உலகம் என்னாகுமோ என்று அவர்கள் கவலை கொண்டார்கள். கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான குறும்பு அடுத்த பாட்டு. மன்றலம் குழல் ஜனகி தன் மலர் கையான் வயிறு கொன்று அலந்தலை கொடு நெடும் துயரிடை குளித்தல் அன்று இது என்றிடின் மயன் மகள் அத்தொழில் உறுதல் இன்று 2இல் 1 ஆக்குவன் தலைப்படின் என்றான். எப்படியா? மன்றல் குழல் ஜனகி, ஜானகி என்பத பாட்டினுடைய எதுகை மோனைக்காக சனகின்னு எழுதியிருக்க. சானகின்னு தான் எழுதணும், பாட்டினுடைய எதுகை மோனைக்காக. ஆகவே நறுமணம் மிக்க அழகிய கூந்தலை உடைய சீத்தை தன் மலர் கையால் வயிறு கொன்று, தனது மலர் போன்ற கைகளால் வயிற்றை அலைத்து
அலந்தலை கொண்டு அலைச்சலை கொண்டு நெடும் துயரிடை குளித்தல், ஆழ்ந்த துன்பத்தில் மூழ்குதல். என்னன்னா, ராமன் வருவானா, போர் நடக்குமா, ராவணனிடமிருந்து நாம் தப்பிக்க முடியுமா என்று இதுகாரும் இந்த சொல்றோம் இல்லையா, வயிற்றை பிசைந்து கொண்டிருத்தல். ஒரு கவலையினால சொல்லுவோம் அல்ல, வயிறெல்லாம் ஒரு பிசையற மாதிரி உணர்வு, ஒரு அச்ச உணர்வு. அப்படி இருந்த சீதை அன்று இது என்றிடின், அல்லது இது நடக்காது என்று கூறினால் மயன்மகள் அத்தொழில் உறுதல், மண்டோதரி அச்செயல்களை அடைதல் ஆம். ஒண்ணு, இந்த போர்க்களத்துல சீதை கவலையினால வயிற பிசைஞ்சுக்கணும். இல்லையா, மயன் மகளாகிய மண்டோதரி ராவணனது மனைவி, அவ வயிறு பிசைஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தருக்கு இழப்பு. ஆகவே தலைப்படின் நான் போர் செய்ய புகுந்தால் இன்று இரண்டில் ஒன்று, இன்றைக்கு இந்த இரண்டு செயல்களில் ஒன்றை ஆக்குவன் என்றான், நிச்சயமாக நடைபெறச் செய்வேன் என்று ராவணன் கூறினான். ஒண்ணு, சீதை வைத்த பிசைஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ராமனை முடிப்பேன். இல்ல, ராமனால் நான் முடிக்கப்பட்டால் என் மனைவி மயனது மகளாகிய மண்டோதரி வைத்த பிசைஞ்சுப்பார். ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, டு ஆர் டை, அவ்வளவுதான். ஒண்ணு நான் இறக்கணும், இல்லை என்றால் ராமன் இறக்கணும். இதுதான் இந்த இறுதி போரினுடைய இலக்கு என்று ராவணன் சொல்லி, பல களம் தலை மவுலியோடு இளங்கலின் பல் தோள் அலகு அளந்து அறியா நெடும் படைகளோடு அலங்க விலகு அளம் தரு கடல் தரை விசும்பொடு வியப்ப உலகு அளந்தவன் வளர்ந்தவன் ஆம் என உயர்ந்தான். பலகளம் தலை மவுலியோடு இளங்கலின், பல கழுத்துக்களின் மீது தலைகள் அரசு முடிகளோடு விளங்குவதினால், 10 தலை, அந்த மகுடங்கள் ஒளி வீசி பிரகாசிக்கின்றன. பல் தோள் அழகு அளந்து அறியா, பல தோள்கள் அளவால அறிந்து சொல்ல முடியாது, அவ்வளவு அகண்ட தோள்கள். நெடும் படைகளோடு அலங்க, நெடிய படைக்கலன்களோடு ஒளிர்ந்து காண தோள்கள் எல்லாம். விலகு அளம் தருகடல், விலகி உள்ள உப்பளத்தை அளிக்கும் கடலால் சூழப்பட்ட தரை விசும்பொடு வியப்ப உலகத்தோர் வானில் உள்ள தேவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல உலகு அளந்தவன் வளர்ந்தவன் ஆம், 3 உலகை தன் அடிகளால் அளந்த திருமால் வளர்ந்தது போல என உயர்ந்தான் எனும் கூறும்படி ராவணன் தன் உயரத்தை கூட்டிக் கொண்டான். திருவிக்கிரமனை போல இப்ப ராவணன் காட்சி அளிக்கிறான். அவனுடைய தோள்களினுடைய அகலத்தை அளக்க முடியல. தலைகளிலே வைக்கப்பட்டுள்ள மகுடங்களினது பிரகாசங்களை பார்க்க முடியல. அன்று வாமனனாய் வந்து திருவிக்கிரமனாய் நாரணன் வளர்ந்தது போல அந்த தேர் தட்டுல ஏறி ராவணன் தன் உருவத்தை மீ உயர்வாக மாற்றிக்கொண்டான். விசும்பு விண்டு இரு கூறுற கல்குலம் வெடிப்ப பசும் புண் விண்டன புவிபட பகலவன் பசும் பொன் தசும்பு நின்று இடைந்து இருந்திட மதிதகை அமிழ்தின் அசும்பு சிந்தி நொந்து உலைவுற தோள் புடைத்து ஆர்த்தான். இப்படி தோளை தட்டி கொண்டான். எப்படியா? விசும்பு விண்டு இரு கூறுற, வானம் பிளந்து 2 பங்கா பிரிஞ்சது இவன் தோள் தட்டின வேகத்தில். கல்குலம் வெடிப்ப, இவன் தோள் தட்டின சத்தத்தை கேட்டு மலைகளெல்லாம் வெடித்து சிதறின. பசும் புண் விண்டன, பசிய புண்களை மேலும் பிளந்தது போல பகலவன் பசும்பொன் தசும்பு நின்ற இடைந்து இருந்திட, பகலவன் சூரியன், சூரியனுடைய பசிய பொற்குடம் போல இருந்து தன் இடத்தில் இருந்து திரிந்திட. அவனால சுற்றி வர முடியலையா, இருந்த இடத்துல சுத்த ஆரம்பிச்சான் சூரியன். மதித்தகை அமிழ்தின் அசும்பு, சந்திரனின் பண்பாகிய அமுத துளிகள் சிந்தி நொந்து உலைவர சிந்தி வருந்தி துன்பமடைய தோள் புடைத்து ஆர்த்தான். ராவணன் தன் தோள்களை கொட்டி கொண்டு ஆரவாரம் செய்தான். நனித்து வெஞ்சரம் மன்னிக்கணும், நனித்து வெஞ்சமம் என்பது ஓர் உவகையின் நலத்தால்
திணித்தடம் கிரிவெடித்து உக சிலையை நான் தெரித்தான் மணிக்கொடு குழைவானவர் தானவர் மகளிர் துணுக்கம் எய்தினர் மங்கள நான்களை தொட்டார். ஐயோ அழகு. வெஞ்சமம் நனித்து கொடிய போர் அண்மை நிலையில் வந்துவிட்டது, போர்க்களம் அருகில் வந்துவிட்டது, தயாராக வேண்டும் என்பது ஓர் உவகையின் நலத்தால் என்னும் ஒப்பற்ற மகிழ்ச்சியா ராவணனுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய போருக்கு வரப்போறான். ஒரு வீரனுக்கு இந்த போர் செய்தல் என்பது ஒரு அதீதமான மகிழ்ச்சியை தரும். இதனால் வரைக்கும் அவன் போர் செய்து காலம் பல ஆயிற்று. அதனால இப்போ ஒரு பெரிய போர்க்களம் வந்து விட்டது. மனசுக்குள் அப்படி ஒரு சந்தோஷம். திணி தடங்கிரி வெடித்து உக, வலிய பெரிய மலை வெடித்து பொடி பொடியாக விழுவது போல சிலையை நான் தெரித்தான் வில்லினது நாணம் மீட்டின். இந்த நானொலி கேட்டு மலைகளெல்லாம் பொடிந்து விழுந்தன. மணி கொடுங்குழை வானவர், அழகிய வளைந்த குழைகளை அணிந்துள்ள தேவர்கள், தானவ குலத்தினர், அரக்கர் குலத்தினர், மகளிர், இவர்களினது பெண்டுகள் இருக்கிறார்கள் அல்லவா, மனைவியர்கள். இந்த ராவணனது வில் ஒலி கெட்டவுடனே, நான் அதிர்வை கெட்டவுடனே துணுக்கம் எய்தினர், திடுக்கிட்டார்கள், அச்சமுற்றார்கள், மங்கள நான்களை தொட்டார், தங்களுக்கு உரிய தாலியை பற்றி கொண்டார்கள். எங்கே தங்களது தாலி அறுபட்டு விடுமோ என்ற பயத்தில் அவரவர் தங்கள் தாலியை பற்றி கொண்டார். அந்த அளவினுக்கு ராவணனது வில்லினது நான் ஒளி எல்லா இடங்களிலும் அச்சத்தை ஊட்டியது. சுரிக்கும் மண்டலம் தூங்கு நீர் சுரிப்பு உற வீங்க இறைக்கும் பல்லுயிர் யாவையும் நடுக்கமுற்று இரிய பரித்திலன் புவி படர் சுடர் மணித்தலை பலவும் விரித்து எழுந்தனன் அனந்தன் மீது என்பது ஒரு மெய்யான். சுரிக்கும் மண்டலம், வானில் சுழலும் சூரிய சந்திர மண்டலம், தூங்கு நீர் சுரிப்பு உற வீங்க, மிகுந்த நீர் உள்ள கடலிலே சுழற்சி உண்டாகி பொங்கவும், இறைக்கும் பல்லுயிர் யாவையும், ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய கடல் வாழ்வன நிலம் வாழ்வன ஆகிய உயிர்களெல்லாம் நடுக்கமுற்று இரிய நடுங்கி நிலை கெட, தங்கள் இருப்பிடத்திலேயே பயந்து என்ன செய்வதுன்னு அந்த உயிர்கள் தடுமாறின. அனந்தன் 1000 தலைகளை கொண்ட ஆதிசேடன் புவி பரித்திலன் உலகை தாங்க முடியாது படர் சுடர் மணித்தலை பலவும் விரிக்கின்ற ஒளி உடைய தனது 1000 தலைகளையும் மீது விரித்து எழுந்தனன், மேலே படம் விரித்து எழுந்தனன் என்பது ஓர் மெய்யான் என்று தோன்றும் வகையில் ஒப்பற்ற உடலை உடையவனானான் ராவணன். எப்படி? ராவணனது பருத்த உடலும் அவன் ஏறி வந்த தேரும் அது உருண்ட வேகமும் அதனால் ஏற்பட்ட சத்தமும் அவனது வில்லினது நான் ஒளியும் கேட்டு உலகத்தில் உள்ள உயிர்களும் வான்வெளியில் உள்ள உயிர்களும் நடுங்கியதோடு இவன் வரக்கூடிய வேகத்தில் ஆதிசேடனே தடுமாறிட்டான். அவனது தலையின் மீதுதான் உலகம் இருப்பதாக நம்பிக்கை. ஆதிசேடன் தடுமாற்றம் முட்டு தன்னுடைய அத்தனை படங்களையும் விரித்து கொண்டான். அது போன்று ராவணன் போர்க்களத்தை நோக்கி மிகுந்த ஆற்றலோடு வந்தான். அத்தகு உடலை உடையவனாய் வந்தான். அப்படி போர்க்களத்துல வந்து நின்னான். தோன்றி நான் வந்து சுரர்களோடு அசுரரே தொடங்கி 3 நாட்டினும் உள்ளவர் யாவரும் முடிய ஊன்றினான் செரு என்று உயிர் உமிழ்தர உதிரம் கான்று நாட்டங்கள் வட அணர்க்கு 2 மடி கனல. சுரர்களோடு அசுரரே தொடங்கி, தேவர்களும் அசுரர்களும் தொடங்கி 3 நாட்டினும் உள்ளவர் யாவரும் முடிய, உலகில் உள்ள அனைத்து மாந்தர்களும் அழிய செரு ஊன்றினான் போரிலே மனம் வைத்தான் என்று உயிர் உமிழ்தர உதிரம் கான்று என உயிர்கள் அழியவும் இரத்தம் கக்கவும் நாட்டங்கள் அவனினுடைய 20 கண்களும் வட அனர்க்கு 2 மடி கனல. யுக முடிவிலே தோன்றக்கூடிய வடவை என்கின்ற நெருப்பினுக்கு 2 மடங்கா 20 கண்ணில் இருந்து, ஒரு கண்ணு இல்லையா,
ஒரு கண்ணு ஒரு வடவை நெருப்புன்னா 20 கண்ணிலிருந்து பல மடங்கு அந்த நெருப்பு சிந்தக்கூடிய அளவுல போர்க்களத்துல வந்து நின்றான். இவன் இப்படி வந்து நின்ற உடனே உலகமே தடுமாறியது. ஏதோ ஒரு பெரியதொரு அனர்த்தம் வருகிறது போல எல்லாருமே அச்சப்பட்டார். வானரர்களுக்கு எல்லாம் பயம். என்ன நடக்கிறது? ஏன் இப்படி உலகமானது அலைக்கழிக்கப்படுகிறது? உடனே வானரர்கள் மட்டுமல்ல, வானர படைப்பிரிவுகளினது தலைவர்களாகிய நீலனும் சாம்பானும் அங்கதனும் ஏன் சுக்ரீவனுமே கூட பயப்பட்டார். என்ன நடக்க போகிறது தெரியலையே. உலகில் தோன்றிய மருக்கமும் இமைப்பிலர் உலைவும் மலையும் வானமும் வையமும் மருகுரு மருகும் அலைக்குள் வேலைகள் அஞ்சின சலிக்கின்ற அயர்வும் தலைவனே முதல் தண்டல் இலோர் எல்லாம் கண்டார். எப்படி உலகில் தோன்றிய மருக்கம், இவ்வுலகில் தோன்றிய கலக்கம் இருக்கு இல்லையா, அந்த கலக்கம் இமைப்பிலர் உலைவும் தேவர்கள் வருத்தமும் மலையும் வானமும் வையமும் உலகத்தில் இருக்கிற மலைகள் வானம் பூமி மறுகுரு மறுக்கும் சுழலும் சுழற்சியும் அலைகள் வேலைகள் அஞ்சின அலைகள் மிகுந்துள்ள கடல் பயந்தன சலிக்கின்ற அயர்வும் சலிப்புறுகின்ற தளர்ச்சியும் தலைவனே முதல் தண்டலிலோர் எல்லாம் கண்டார். தலைவன் வானர படைகளின் தலைவனாகிய சுக்ரீவன் முதல் தடுக்கப்படாத வலிமை உடைய எல்லோரும் இந்த மாற்றத்தை கண்டு பயந்தார்கள். என்ன நடக்க போறது? ஏன் இந்த உலகத்துல இந்த குழப்பம்? ராவணன் போருக்கு கிளம்பிட்டான், அதனால ஏற்பட்ட இந்த மாற்றம் என்று தெரியல அவர்களுக்கு. இந்த உலகத்துல ஏற்பட்ட மாறாட்டங்களை எல்லாம் பார்த்த உடனே ஏன் இப்படி நடக்கிறது என்று யாருக்கும் ஒன்றும் புரியல. பீரிற்றாம் அண்டம் என்பது ஒரு ஆகுலம் பிறக்க வேறிட்டுவோர் பெரும் கம்பலை பம்பி மேல் வீங்க மாறி பல் பொருள் வகுக்குறும் காலத்து மறுக்கம் ஏறிற்று உற்றுளது என்னை கொலோ என எழுந்த. காரணம் தெரியல, அச்சத்துல எழுந்தார்களாம். அண்டம் பீரிற்றாம், இவ்வுலகம் கிழிந்து போயிற்று என்பது ஓர் ஆகுலம் பிறக்க என்று எண்ணக்கூடிய தடுமாற்றமும் வருத்தமும் தோன்ற வேறிட்டு ஓர் பெரும் கம்பலை வேறுபட்டதோர் பெரியதோர் ஒலி பம்பி மேல் வீங்க மேலும் நெருங்கி வர. ஏன்னா தேர் ஓடக்கூடிய சத்தம் நானது ஒலி மாறி பல்பொருள் வகுக்குறும் காலத்து அழிந்திட பல பொருள்களை படைக்க பெறும் பொழுதில் மறுக்கம் ஏறிற்று கலக்கம் உருவாயிற்று என்னை கொலோ என்ன காரணமோ என எழுந்தார் என்று ராமன் படையினர்கள் எழுந்தார்கள். என்ன புது மாற்றம், புது சத்தம், புரியல அவர்கள். ஒண்ணுமில்லப்பா, ராவணன் வர, அவ்வளவுதான். ராவணன் என்கின்ற ஒருவன் போர்க்களம் நோக்கி வரக்கூடிய வேகத்துல அவனது தேர் வேகம், அதில் பூட்டப்பட்ட குதிரைகளினது வேகம், அந்த ஆரவாரம், இதையெல்லாம் கேட்டவுடனே ராமனை சார்ந்த வானரப்படை என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அச்சத்தினால் பம்மின. நம்ம பேச்சு வழக்குல சொல்றல பம்பராம் பாருங்க. என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. ஏன் இந்த ஆரவாரம் புரியல, தடுமாறினார். கடல்கள் யாவையும் கல்மலை குலங்களும் காரும் திடல் கொள் மேருவும் விசும்பிடை செல்வன் சிவன அடல் கொள் சேனையும் அரக்கனும் தேரும் வந்து ஆர்க்கும் கடல் கொள் பேர் ஒலி கம்பலை என்பதும் கண்டர். அப்படி தேர் வந்த உடனேதான் ஆகா, இவ்வளவு பெரிய அதிர்வுக்கும் காரணம் ராவணன் தேர்ல வந்ததுதான். கடல்கள் யாவையும், எல்லா கடல்களும், கல்மலை குலங்களும், கல் வடிவமான பெரும் மலைகளும், காரும் மேகங்களும்
திடல் கொள் மேருவும் வலிமை வாய்ந்த மேருமலையும் விசும்பிடை செல்வன சிவன வானத்தில் செல்வனவற்றை ஒத்திருக்க அடல் கொள் சேனையும் வலிமை கொண்ட அரக்கர் படையும் அரக்கனும் ராவணனும் தேரும் வந்து ஆர்க்கும் அவன் ஏறி வரக்கூடிய தேரினது ஆரவார ஒலிக்கும் கடல் கொள் பேர் ஒலி கம்பலை என்பதும் கண்டார். கடல் போல ஒலிக்கக்கூடிய பேரொலி எதனாலன்னா ராவணனும் அவனது வீரர்களும் போர்க்களம் நோக்கி வருவதினால் எழுந்த ஓசைன்னு தெரிந்து கொண்டார். எழுந்து வந்தனன் ராவணன் ராக்கதத்தானை கொழுந்து முந்தி வந்து உற்றது கொற்றவ குலுங்குற்று அழுந்துகின்றது நம்பலம் அமரரும் அஞ்சி விழுந்து சிந்தினர் என்றனன் வீடனன் விரைவான். கொற்றவ வெற்றி கொண்ட ராமனே ராவணன் எழுந்து வந்தனன். ராவணன் தன் படையோடு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். வீடனன் விரைவான். விரைந்து வந்து விபீஷணன் ராமன்ட்ட சொன்னான். ராக்கதர்த்தானை கொழுந்து முந்தி வந்து உற்றது. அரக்கர் படையின் முன்னணி படை வீரர்கள் வந்து நின்று விட்டார்கள். நம் பலம் குலுங்குற்று அழுந்துகின்றது. நம் படை நடுங்கி தடுமாறுகிறது. அமரரும் அஞ்சி விழுந்து சிந்தினர். தேவர்களும் பயப்பட்டு வானிலிருந்து கீழே விழுந்து சிதறி ஓடுகிறார்கள் என்றான் என்று வீடனன் ராமன்ட்ட சொன்னான். ராவணன் போருக்கு தயாராகி தேர்ல ஏறி வர்றத அப்படி விரிவா சொல்லியாச்சு. இப்ப ராமன் தயாராகணும் இல்லையா? ராமனும் போர்க்கோலம் கொண்டு அந்த ராவணனை